எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது முளைக்கட்டின பச்சை பயிர் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நான் பச்சை பயிர் வந்துட்டு 10 மணி நேரம் ஊற வச்சுங்க. ஊற வச்சுட்டு துணியில் போட்டு நல்லா கட்டி வச்சுட்டேன் டைட்டாக. 10 மணி நேரம் ஆச்சுங்க. மறுபடியும் இது இவ்வளோ முளை வர்றதுக்கு பாருங்கள், இவ்வளோ பயிர் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் போதுங்க. இப்போது இந்த பச்சை பயிர் கூட என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாங்க. வெள்ளரிக்காய் 1/2 கப்புங்க, ஜீவிட்டு குட்டி குட்டியாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த சைஸுக்கு ஒன்று போட்டிருக்கேன். ஒரு வெங்காயங்க குட்டி குட்டியாக நறுக்குது. ஒரு கேரட் துருவுனுது. திருவுன தேங்காய் சின்ன கப்பில் 1/4 கப்பு. மல்லி இலை குட்டி குட்டியாக நறுக்குனுது. 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், 1/2 எலுமிச்சம்பழம் அதிலே புளிஞ்சு விட்டுக்கலாங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பெங்களூரில் கல்யாணத்துக்கு போனோம்னா இது வைப்பாங்க நமக்கு இலையில. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து 150 கிராம் பச்சை பயிர் கொட்டை ஊற போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா கூல் ஆகிறதுக்கு செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். டயட் இருக்கிறவங்க செஞ்சு ரொம்ப பேர் சாப்பிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு பசி கூட இருக்காதுங்க. ஒரு கப்பு சாப்பிட்டோம்னா போதும். காலையில் டிஃபன் பதில் மதியானம் வரைக்கும் அப்படியே இருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும் உடம்பு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. செய்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. இது செஞ்சு எடுத்து வச்சிங்கன்னா 3-4 நாள் இருக்குங்க. இதில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம்னா அப்படியே இருக்குங்க, எதுவும் ஆகாது. 4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா சாப்பிட்லாம். உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கும். பாருங்கள், முளை கட்டின பச்சை பயிர் சாலட் ரெடி ஆகிடுச்சு. நான் பெங்களூரில் எந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்களோ, பட்டுறவங்க இலையில் வைப்பாங்களோ அதே மாதிரி செஞ்சுருக்குறேங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிங்க. வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். வணக்கங்க. எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.